மத்திய சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது மத்திய சென்னை தொகுதி போட்டியிட்ட தயாநிதி மாறனுடைய வெற்றியானது செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் 2,33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவிக்க கோரி அதே தொகுதியில் போட்டியிட்ட வழக்கறிஞர் எம்எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அது தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் 17ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நாளன்று பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டு திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது எனவும் அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். மேலும் பிரச்சார செலவு, விளம்பர செலவு, பூத் ஏஜெண்டுகளுக்கு செலவிட்ட தொகையை முறையாக தெரிவிக்கவில்லை எனவும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட 95 லட்சம் ரூபாயை விட அதிக தொகையை தயாநிதி மாறன் செலவிட்டதாகவும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மத்திய சென்னை தொகுதியில் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறவில்லை என்பதால் தேர்தலை செல்லாது என்று அறிவிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை நீக்க கோரி தயாநிதி மாறன் தரப்பில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், மனுதாரர் எம்எல் ரவி மனுவில் கூறியிருந்த குற்றச்சாட்டுகளை நீக்கி தேர்தல் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க எந்த ஒரு காரணங்களும் இல்லை என்று கூறி தயாநிதி மாறனுக்கு எதிரான எம்எல் ரவி தாக்கல் செய்த இந்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.